சற்று முன்பு திமுக 20 தொகுதிகளில் வரைக்குமே பாத்தீங்கன்னா தோல்வியை சந்திக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார்கள். இந்த குண்டு மிகப்பெரிய ஒரு புயலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு குண்டாகவே பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிறோம். காணொளியை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, கட்டாயமா நீங்க நியூ வியூவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய அரசியல் பார்வை என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாய்ப்பு நழுவினாலும் கூட திமுக வெற்றி என்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அதே கொஞ்சம் வாய்ப்பு நழுவினாலும் கூட அதிமுக வெற்றி என்ற ஒரு சூழல் தற்போது மாறி இருக்கிறது. களத்தை மக்கள் மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, திமுக கிட்டத்தட்ட ஏறத்தாழ 20 தொகுதிகள் வரைக்குமே உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒரு தோல்வியை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டு திமுகவினரின் மீது தற்போது பாத்தீங்கன்னா வலுவாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே வலுவான வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து விதமான விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா தற்போது ஒரு கடுமையான வாதம் என்பது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக படுதோல்வியை அடைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரசாந்த் கிஷோரும் ஏற்கனவே கூறியதாக தகவல்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் லைட்டா கிசுகிசுத்தது. ஓகேங்களா, அது தற்போது உறுதியாகிறதா என்ற ஒரு சூழல்கள் பாத்தீங்கன்னா இங்கே நமக்கு தெரிகிறது. உண்மையில சொல்ல போனோம் என்றால் இழுபறியான தொகுதிகள் நிறைய இருக்கும்பா. நீங்க பாருங்க, இழுபறி திமுக உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடப்பாவீங்களா, இழுபறி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டிஎம்கேவால பெருசா ஜெயிக்கவே முடியாத ஒரு சூழல் பாத்தீங்கன்னா நகர்ந்து விட்டது, நகர்ந்து இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா படுதோல்வியான ஒரு நிலைமைகள் பாத்தீங்கன்னா நகர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுல நிறைய விதமான மாற்றங்கள் இருக்கும் தானே, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றே அது பொருள்படும். ஸோ 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் படுதோல்வியை அடைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அல்லது வேறு மாதிரியான ஏதேனும் விஷயங்கள் நடக்குமா என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம் நண்பர்களே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் திமுக விஷப்பரீட்சையாக இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த விஷப்பரீட்சையான தேர்தல் அப்படின்றது திமுகவிற்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்க போகுதா அல்லது ஒரு நெகட்டிவ் வைபை கொடுக்க போகுதான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.